வர்றவங்க தூக்க மாட்டீங்க, வராதவங்க மட்டும் முதல்ல தூக்கிடுவீங்க. உங்களுடைய ஆதங்கம் போயிடுமா? உங்களுடைய குறை தலைவர் கொடுப்பாரு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா. நான் ஒன்று கேட்குறேம்மா, வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்மா மிகப்பெரிய ப்ரொசீஜர்மா. அது நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதற்கு நான் தான் பொறுப்பு அமைச்சர், நானும் நம்மளுடைய நிதியமைச்சர் தான் பொறுப்பு அமைச்சர். கண்டிப்பாக உங்களுடைய குறைகளை முதலமைச்சரை கொண்டு போய் சேர்த்து நிச்சயம் தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தலைவர் கண்டிப்பாக கொடுப்பார். நான் ஒன்று கேட்குறேன், 1,18,00,000 மகளிருக்கு கொடுக்க மனசு வந்த முதலமைச்சருக்கு மிச்சமுள்ள மகளிருக்கு கொடுக்க மனசு வராதா? நிதி வந்தா, நிதி நம்மளுடைய நிதி உரிமையை மீட்டா கண்டிப்பா தலைவர் அவர்கள் இதை விட நல்ல திட்டங்களை கொடுப்பார். இப்ப தென்காசியில மட்டும் ஒவ்வொரு மாசமும் 3 லட்சம் மகளிருக்கு இந்த உரிமை தொகை போயிட்டு இருக்கு. எனவே உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர். உதயசூரியன் அன்புக்கும் வாழ்த்துக்கும் நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.